எழுத்தாளனின் வாழ்க்கை போராட்டம். சுஜாதா. எழுத்தாளர் கோபிகிருஷ்ணனின் அகால மரணம் என் கவனத்துக்கு வந்தபோது கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. அவர் என்ன எழுதியிருக்கிறார், எப்படி எழுதியிருக்கிறார் என்பதெல்லாம் திடீர் வெளிச்சத்துக்கு வந்து அந்திம கிரியைகளுக்காக நிதி திரட்டி அவருக்கு பாராட்டு கூட்டம் வைத்து வெளி ரெங்கராஜன் நிதி சேர்த்து எல்லாமே தாமதமாகத்தான் நடைபெற்றது. ஒரு சில எழுத்தாளர்களால் தான் மற்ற உத்தியோகம் இல்லாமல் ஜீவித்திருக்க முடிகிறது. ஜெயகாந்தன் போன்றோர் உதாரணங்கள் மிக மிக அரிதானவை. மற்றபடி யாரையாவது கேட்டால், நீங்க எழுத்தாளர்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க என்றுதான் கேட்கிறார்கள். ஒரு தமிழ் எழுத்தாளன் மேல்நாட்டில் போல எழுத்தை மட்டுமே நம்பி வாழ வேண்டுமென்றால் கீழ்கண்டவை நிகழ வேண்டும். அவனது புத்தகங்கள் விற்க வேண்டும். இப்போது ஒரு எடிஷன் 1000 அல்லது மிஞ்சி போனால் 2000 போடுகிறார்கள். அது விற்றுத்தீர சராசரி 3 வருடம் ஆகிறது. புத்தகத்தின் விலை 100 ரூபாய் என்றால் 10% ராயல்டி தருகிறார்கள். அதுவும் இஷ்டம் இருந்தால். சில பதிப்பகங்கள் ராயல்டிக்கு பதிலாக புத்தகங்களையே நீயே விற்றுக்கோ என்று கொடுத்து விடுகிறார்கள். புத்தகம் 100 ரூபாய் என்றால் ஒரு பிரதிக்கு 10 ரூபாய் கிடைக்கிறது. வருடத்திற்கு மிஞ்சி போனால் 6000 ரூபாய் ஒரு புத்தகத்தில் கிடைக்கலாம். 6000 மாதத்துக்கு 500 ரூபாய். இம்மாதிரி 20 புத்தகங்கள் எழுதியிருந்தால் ராயல்டி தொகை பப்ளிஷர் ஏமாற்றாமல் கொடுத்தால் மாதம் 10,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம். 20 புத்தகங்கள். இதில் அனிச்சயமான விஷயங்கள் என்ன? பிரதிகள் விற்பது, ராயல்டி கணக்கை ஒழுங்காக காட்டுவது, பேமெண்ட் ஒழுங்காக கொடுப்பது, 20 புத்தகங்களாவது எழுதுவது, கவிதை தொகுப்புகள், கட்டுரை தொகுப்புகளின் மூலம் பிழைப்பு நடத்துவது இயலாத காரியம். சினிமா சம்பந்தமான கவிஞர்களால் மட்டுமே அது சாத்தியமாக இருக்கிறது. அவர்களது சினிமா பிரகாசத்தை பயன்படுத்தி மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு சென்று அங்கேயுள்ள தமிழர்கள் தெரியாத்தனமாக வாங்கினால் அதில் கொஞ்சம் சில்லறை புரள வாய்ப்பு இருக்கிறது. பத்திரிகைகளுக்கு கதை எழுதி சம்பாதிக்கலாம். இதற்கு பத்திரிகைகளில் அடிக்கடி கதை எழுத வேண்டும். நல்ல எழுத்தாளர்களுக்கு அத்தனை சீக்கிரம் கற்பனை ஊறாது. அப்படி ஊறினால் கதை சோடையாகிவிடும். பத்திரிகைகளில் தொடர்கதை எழுதினால் வருமானம் கொஞ்ச நாளைக்கு வரும். இதில் விகடன்தான் அதிகம். மகுடேஸ்வரனின் 4 வரி கவிதைக்கே 2000 கொடுக்கிறார்கள். குமுதம், இந்தியா டுடே கொஞ்சம் பரவாயில்லை. மற்ற பத்திரிகைகளுக்கு உங்கள் கதையை பிரசுரித்ததும் மறதி வந்துவிடும். 8 தடவை ஞாபகப்படுத்தினால் செக் அனுப்புவார்கள். தொகையும் எழுத்தாளர்களுக்கு ஏற்ப 500 100 வரை மாறும். பல பத்திரிகைகள் பொன் வைத்த இடத்தில் பூ வைக்கிறோம் என்றெல்லாம் பழமொழி சொல்லிக்கொண்டு ஒரு ஃப்ரீ காஃபி தருவதோடு நிறுத்திக் கொள்வார்கள். எழுத்தாளன் என்றால் வறுமை என்றுதான் அர்த்தம். இதனால்தான் அப்படி வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். சிறு பத்திரிகைகள் சன்மானம் கொடுத்ததாக சரித்திரம் இல்லை. கொடுத்தால் அவை சிறு பத்திரிகை இல்லை. இன்டர்நெட்டில் இ-புக்ஸ் என்று ஒரு சமாச்சாரம் இருக்கிறது. வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் கிரெடிட் கார்டு மூலம் வாசிக்க தயாராக இருக்கிறார்கள். எனினும் இந்த மாடலும் சரிவரவில்லை. காரணம், நெட் வியாபாரம் அடையாளம் மாறிப்போன சமாச்சாரம். நெட்டில் எல்லாமே இலவசமாக கிடைக்கையில் கிரெடிட் கார்டு எண்ணை கொடுத்து பணம் தர யாரும் இயலுவதில்லை. ஊறுகாய், சினிமா டிக்கெட் சரி, சிறுகதைக்கு காசு கொடுப்பதாவது அபத்தம். கோபிகிருஷ்ணன் போன்ற எழுத்தாளர்கள் அவ்வப்போது இறந்து போவதில் ஆச்சரியமில்லை. சுஜாதாவின் இந்த குறிப்பு இன்று வரை அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது என்பது முக்கியமான உண்மை. என்னுடைய சிறுகதை ஒன்று அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் மாத இதழ் ஒன்றில் பிரசுரமான போது கிட்டத்தட்ட 3 மாதங்கள் பொறுமையாக இருந்துவிட்டு அவர்களை இதற்கு ஏதாவது பேமெண்ட் தருவீர்களா என்று நான் நினைவுபடுத்தினேன். அதற்கு உடனடியாக எனக்கு வந்த பதில், இந்த பத்திரிகை
அமெரிக்காவெங்கும் செல்கிறது. அதில் உள்ள தமிழர்கள் அனைவரும் அதை வாசித்து மகிழ்கிறார்கள். இதைவிட விளம்பரம் உங்களுக்கு தேவையில்லை. எனவே அதை நினைத்து நீங்கள் மகிழ வேண்டும் என்று பெரிய பொன்மொழியோடு எனக்கு ஒரு பதில் வந்தது. இனி எந்த ஜென்மத்திலும் அது போன்ற கீழ்த்தரமான பத்திரிகைகளுக்கு எழுதுவதில்லை என்ற தீர்மானமும் நான் எடுக்க வேண்டியதாயிற்று.